உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ மாப்ள, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வைங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க மாப்ள. இதுல என்ன இருக்கு? நம்ம வீடு தானே. பரவாயில்ல, நீ விட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு வீரா? நீ எடுத்தானே நான் எடுத்தானே எல்லாம் மாப்ள வேணாம். இல்ல பரவாயில்ல, வைங்க. மாப்ள நீங்க விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ மாப்ள. வீரா நீ கூடு, நான் எடுத்துட்டு போறேன். கூடு. மா என் கூட வா. என்னடி வான்றல்ல. கண்மணி என்ன? கண்மணி என்னடி? என்னாச்சுமா உனக்கு? உன் மனசு மறுத்து போச்சா? ஏன் இப்படி கேக்குற? பின்ன மாறன நீ மருமகனா ஏத்துக்கிட்டதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல அவன் இன்னைக்கு ஏன் அண்ணனுக்கு போய் தவசம் பண்ணிட்டு இருக்கான், அத நீ வேடிக்கை பாத்துட்டு இருக்க? ஐயர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் அவனே பண்ணுவானா? ஏன் நமக்கு பண்ண தெரியாதா? ஃபர்ஸ்ட் அவன் யாருமா? ஏன் அண்ணனுக்கு தவசம் பண்றதுக்கு? கொலகார. கண்மணி மா, இது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நல்லா தலையாட்டிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட உன் புள்ள மேல பாசமே இல்லையா? நீ பெத்த புள்ள தானே என் அண்ணன். அண்ணனை நீ சுத்தமாவே மறந்துட்டியோ? கொஞ்சம் வாய மூடுறியா? கோவப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் விட்டு ஏன் கிட்ட வந்து கோவப்படு. கண்மணி, எப்ப பார்த்தாலும் நீ தப்பா தாண்டி யோசிக்கிற. இது நல்லதுக்கு இல்ல. நானும் பல தடவை சொல்லிட்டு நீ திருந்துற பாடு இல்ல. என்ன தப்பா யோசிக்கிறேன்? ஏண்டி, மாறன் தம்பி என்ன வேணும்னு உங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தாரு? அது ஒரு எதிர்பாராத விபத்துடி. ஏனோ அண்ணனுக்கும் அந்த தம்பிக்கும் முன்பகை இருந்து அந்த வன்மத்தை தீக்கிறதுக்காக உங்க அண்ணனை கொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, ஆக்சிடென்ட் தான். சாக கடந்தவங்கள காப்பாத்தாம ஓடி வந்தவன் தானே அவன். கண்மணி, திரும்ப திரும்ப நீ நடந்ததையே பேசிட்டு இருக்காத. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க. முதல்ல நீ மாறன் தம்பிய விரோதியா பாக்குறத நிறுத்து. அதுதான் உனக்கு நல்லது. அவர் இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தடி, உன் தங்கச்சி புருஷன். அத நீ மறந்துடாத. நான் அந்த கல்யாணத்தையே ஏத்துக்கல. கடவுளே, அவனை என் தங்கச்சி புருஷனா மட்டும் ஏத்துப்பேனா? பேசாம போயிடுமா. ஏன் கத்துற? என் அண்ணன் முகம் ஞாபகம் வரும்போதெல்லாம் இவன் பண்ண பாவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்மணி, தயவு செஞ்சு அப்படி பேசாதாடி. உனக்கு இருக்கிற வருத்தம் பெத்தவ எனக்கு இருக்காதாடி. ஆனா உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையேமா. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டலையும் ஆட்டி விடுற கதையா அவன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு. ஏய், அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. ராகவன் மாப்பிள்ள எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மாறன் மாப்பிள்ளையும். அதனால இனிமே அவர் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் வச்சுக்காத கண்மணி. அப்படிதான் பேசுவேன். இதுக்கப்புறம் நீ அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நான் பெத்த புள்ளனோட பார்க்க மாட்டேன் கண்மணி. ஓ, நீ அவனுக்காக என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஆமாண்டி. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அந்த புள்ளதான் எனக்கு ஒரு மகனா இருக்காரு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. இங்க பாரு, நீ பழசையெல்லாம் மறந்துட்டு அவரை நம்ம வீட்டு மாப்பிள்ளையா பாரு. நம்மள ஒருத்தரா பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் தங்கச்சி வாழ்க்கைக்கும் நல்லது. புரிஞ்சுக்க கண்மணி. கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காது.
ராகவா, டேய் ராகவா, ஆ? நீ பாரு, சாப்பிடு ராகவா. ஆ, ஆ. ம். நான் சாப்பிடுனா. என்ன நடக்குதுன்னு பாத்தியானா? இது எல்லாத்துக்கும் வீராவும் தொலை போறானா? அதான் என்னால தாங்கிக்க முடியல. ராகவா, டேய் டேய், தனியா என்னடா பண்ணிட்டு இருக்கிற? டேய், ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு, இந்த கண்ணை தொடச்சி சமாளிக்கிற வேலைலாம் வேணாம். நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன திரும்ப குற்ற உணர்ச்சியா? இல்லடா. டேய், உனக்கு எத்தனை வாட்டரா சொல்றது? அதை நீ மாத்தவே மாட்டியா? உன்னால ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் பழசெல்லாம் மறக்கறதுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாதான் நீ எல்லாத்தையும் மறப்ப போல. அப்பவா திருந்துவியான்னு பாப்போம். என்ன இருந்தாலும் அவர் சாவுக்கு நான் தானடா காரணம். டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டான், காது மேல வச்சிரும். கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டேய், நீ நடிச்சாலும் தப்பு இல்லடா. ஏன்னா நான் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க தெரியுமாடா? எனக்கு நீ மட்டும் இல்ல, வீரா, கண்மணி எல்லாருமா சேர்ந்து எனக்கு தண்டனையை கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சோ சாமி, டேய், தேஞ்சு போன சிடி டிவிடி மாதிரி ஸ்டக்கான இடத்துல அங்கேயே நிக்கிறியடா. அதை தாண்டி வேற காலத்துக்கு வந்துட்டோம்டா. கொஞ்சமாவது அப்டேட் ஆகுடா ராகவா. போதும், முடியல. டேய், இத்தனை நாளா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து விலகிதாண்டா இருந்தேன். இன்னைக்கு அவரோட தேவசம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருச்சுடா. இன்னைக்கு கண்மணி, வீரா, பிருந்தா, அத்தை அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. டேய், எல்லாருக்கும் அவங்க அண்ணன் இல்லைங்கிறது வருத்தம் தான்டா. ஆனா அதே நினைச்சிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. ஆனா அவங்க அண்ணன் இல்லைங்கிற ஞாபகத்தை நீ அன்னிக்கும் நான் வீராக்கும் நம்ம அந்த குடும்பத்துக்கும் வர விடாம சந்தோஷமா பாத்துக்கலாம்டா. அவங்க குடும்பத்தை நம்ம பாத்துக்கலாம்டா. அது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன். அதை பத்தி யோசிக்கிறத விட்டு சும்மா புலம்பிட்டு இருந்தேன்னு வைய, அவங்களும் நல்லா இருக்க முடியாது, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. டேய், இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் பிடிக்காதுடா. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண வைக்காத, புரியுதா? உதப்படுவ போ. ஆட போடா, அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.